நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சபாநாயகர் அப்பாவு, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அப்போது பல்வேறு துறைகளின் சார்பில் 5152 பயனாளிகளுக்கு 7,36,00,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் திருச்சியில் 1500 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தற்போது நகர்ப்புறங்களில் வசிப்போருக்கும் பட்டா வழங்கப்பட்டு வருவதாகவும் 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள இடங்களுக்கு மாநில குழு ஒப்புதல் பெறப்பட்டு பட்டா வழங்கப்படும் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். எல்லா நகர்ப்புறத்திலும் இருக்கிற மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் குறைவாக அந்த நிதி இருக்குமானால், அதனுடைய மதிப்பு இருக்குமானால் மாவட்ட ஆட்சியர்களே இந்த பட்டாவை வழங்கலாம். 5 லட்சத்துக்கு மேலே பிறந்த மாவட்ட அதுக்கு குழு நியமிக்கப்பட்டிருக்கு, இந்த குழுவில் வைத்து பட்டா வழங்கலாம். அதுக்கு மேலே போனால் மாநில குழுக்கு அனுப்ப வேண்டும். அது வருவாய்த்துறை செயலாளர்கள் சென்று அதனுடைய அனுமதி பெற வேண்டும். ஆக பட்டா கொடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லிவிட்டார். கிராமங்கள் அனைவருக்குமே பட்டா கொடுக்க சொல்லியிருக்கிறார். அப்படி பட்டா இப்போ நிர்ணயிக்கப்பட்டது வருவாய்த்துறை அமைச்சரான KK சாரை கூப்பிட்டு இந்த 2 மாசத்துல 10 லட்சம் பேருக்கு நீங்க பட்டா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. முன்னதாக நெல்லை ரெட்டியார்பட்டியில் 33 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பொருணை அருங்காட்சியக பணிகளை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து சீனிவாச நகரில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் மற்றும் பாலப்பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், முன்னாள் அமைச்சர் TPM மைதீன்கான், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, மாவட்ட ஊராட்சி தலைவர் VSR ஜெகதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.